ஹாய் சிட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு கதை பார்க்கலாம். மணிவண்ணனுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. மதுரையிலிருந்து வந்த அவன் மாமா அவனுக்கு ஒரு பேனாவை அன்பளிப்பாக கொடுத்துருந்தார். மணிவண்ணன் இப்படி ஒரு பேனாவை பார்த்தது கூட இல்லை. இவன் வகுப்பில் படிக்கும் எம்எல்ஏ மகன்கிட்ட கூட இப்படிப்பட்ட பேனா இல்லை. பேனாவின் மூடியும் முள்ளும் தங்கம் போல பளபளன்னு வெந்திருந்துச்சு. பள்ளிக்கூடம் போனதும் பேனாவை எல்லார்கிட்டமும் காட்டினான். மாமா இவன் மீது மிகவும் அன்பு வச்சிருந்தார். வகுப்பில் முதல் மாணவனாகவும் ஒழுக்கமானவனாகவும் விளங்கிய மணிவண்ணனை உற்சாகப்படுத்த விரும்பினார் அவன் மாமா. நீ படித்து பெரியவனாகி என்ன வேலைக்கு போவ அப்படின்னு கேட்டார் அவன் மாமா. நான் படித்து கலெக்டராக வருவேன் அப்படின்னு சொன்னான் மணிவண்ணன். இதை கேட்டு கொண்டிருந்த அவன் அப்பா, தம்பி, விரலுக்கேற்ற வீக்கம் வேணும். நீ சாதாரண விவசாயியின் மகன். நீ ஆசைப்படுவதில் அளவு வேணும் அப்படின்னு சொன்னார். மணிவண்ணனின் சந்தோஷம் மணலில் பாய்ந்த தண்ணீராய் மறைந்து போனது. ஒரு ஏழையின் மகன் கலெக்டராக வர ஆசைப்படுறது பேராசையா அப்படின்னு நினைச்சான். வகுப்பில் மணிவண்ணன் உற்சாகமின்றி உட்கார்ந்திருந்தான். பாடங்களில் அவன் மனம் லைக்கலை. வகுப்பு ஆசிரியர் அவனை கவனிச்சிட்டார். ஆசிரியர் அவனை தனியாக அழைச்சி விசாரிச்சார். ஒரு ஏழையின் மகன் கலெக்டராக ஆசைப்படுறது பேராசையா அப்படின்னு கேட்டான். அவன் சொன்னதை கேட்டதும் ஆசிரியர் கலகலன்னு சிரிச்சிட்டார். இதற்கு நானே உனக்கு நல்ல பதிலை சொல்லுவேன், ஆனாலும் இன்னைக்கு சாயந்தரம் வர காத்துரு, எது பேராசை அப்படின்னு புரிஞ்சுக்குவேன் அப்படின்னு சொன்னார். அன்னைக்கு சாயந்தரம் பள்ளியின் ஆண்டு விழா நடைபெற்றுச்சு. ஆண்டு விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமை தாங்கினார். மாவட்ட ஆட்சித்தலைவர் பேசும்போது மாணவர்கள் நல்லா படித்து முன்னுக்கு வரணும்னு அறிவுரை சொல்லி கொண்டிருந்தார். கூட்டத்தில் உட்கார்ந்திருந்த மணிவண்ணன்ட்ட அந்த பேராசிரியர், உன் சந்தேகத்தை அவர்கிட்டமே கேள் அப்படின்னு. முதலில் தயங்கிய மணிவண்ணன் தைரியமாக எழுந்து கலெக்டர் கிட்ட போய் கேட்டான். ஒரு ஏழை விவசாயியின் மகன் கலெக்டராக வர்றது ஆசைப்படுறது பேராசையா? நிச்சயமா இல்லை. நேர்மையான வழியில் பெறுவதா இருந்தால் உலகத்தை கூட வாங்க ஆசைப்படுறதுல தவறு இல்லைன்னு படிச்சுன்னு சொன்னார் கலெக்டர். நானும் ஒரு சாதாரண ஏழை விவசாயியின் மகன்தான். உழைப்பும் உறுதியான முயற்சியும் இருந்தால் எதற்கும் ஆசைப்படலாம். அது பேராசை ஆகாது அப்படின்னு பேசி முடித்தார் கலெக்டர். 20 ஆண்டுகள் கழிந்தது. அதே பள்ளியின் மாவட்ட ஆட்சித்தலைவர் மணிவண்ணன் ஆண்டு விழாவில் பேசி கொண்டிருந்தார். நம்பிக்கையும் உறுதியான முயற்சியும் உழைப்பும் தர தயாராக இருந்தால் கலெக்டராக மட்டுமல்ல, இந்த நாட்டின் ஜனாதிபதியாக வர ஆசைப்படுவது கூட பேராசை ஆகாது அப்படின்னு கலெக்டர் மணிவண்ணன் சொன்னபோது மாணவர்கள் கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர். ஓகே சுட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ண மறக்காதீங்க. பாய்.